அந்த இடி ரைடெல்லாம் கூட பார்த்திங்கன்னா அந்த அமீரோட வீடு நெருக்கமானவர்களுக்கு போச்ச வழி அந்த சிட்டர்ஸ் வீட்டுக்கு போகலை. ஏன்னா சிட்டர்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, எனக்கு நெருக்கமானவர்கள் மீது அமலாக்கத்துறை ரைடு நடந்ததாக சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப போதைப் பொருளை பற்றி திமுக மீது போதைப் பொருள் குற்றச்சாட்டை திமுக குடும்பம்னு சொல்கிறார். அவர் ஃபஸ்ட்டு ஃபேமிலின்னு சொல்லலை, ஸ்டாலின் ஃபேமிலின்னு சொல்லலை, திமுக குடும்பம்னு உஷாராக பேசுகிறார் மோடி. ஆள் இல்லாத ஊரில் இழுப்பு பூ சக்கரன்னுவானுங்கள, அந்த மாதிரி ஊரில் எவனுமே இல்லாத இப்போ கட்டடத்தை பார்த்து, செங்கல்லை பார்த்து, கல்லை பார்த்து, இரும்பு கம்பிகளை பார்த்து, தடுப்பு சுவர்களை பார்த்து கை வணக்கம் சொல்கிறார். இந்த ரோட் ஷோ கல்ச்சர் தமிழ்நாட்டில் இல்லைன்ற அடிப்படை புரிதல் பிஜேபிக்கு இல்லை. அதனால் இலவசம் இல்லைன்னு பெருமைப்படுறது அயோக்கியத்தனமான வாதம். அப்போ எதுக்குடா மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குறீங்க? எதுக்கு ஓட்டு கேட்குறீங்க? இலவசன்ற உங்கள் அப்பா ஓட்டு பணத்தை பிஜேபிக்காரெல்லாம் அவன் அப்பா ஓட்டு பணத்தை தான் எடுத்து கொடுக்கல. இது மக்கள் வரி பணத்துலேருந்து தான் நீ கொடுக்குற. அதை இலவசம்னு சொல்கிறதே மக்களை இழிவுபடுத்துறது. பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு எவனாவது ஒரு கார்பரேட்டை சொல்லுங்கள், அடுத்த நாள் தற்கொலை செய்து கொண்டார் என்று செய்தி வரும். அந்த கார்பரேட் முதலாளி இவ்வளோ நடக்குது, ஏதாவது வாய் திறந்தானுங்களா பார்த்தீங்களா? அந்த கார்பரேட்ஸ் இல்லை, இந்த மக்களை அட்டையாக ரத்தத்தை உறிஞ்சி உயிர் வாழ்கிற அந்த கார்பரேட்ஸு இவ்வளோ தூரம் இந்தியாவில் ஜனநாயகத்துக்கு பேராபத்து ஏற்பட்டிருக்கு. எவனாவது ஒரு கார்பரேட் வாய் திறந்தானா? புழுவை விட நாயை விட கேவலமானவர்களாக இருக்கிறார்கள் இந்தியன் கார்பரேட்ஸ். 2014 2 கோடி வேலை வாய்ப்பு ஆண்டுக்குனாங்க. இப்போ 20 லட்சம் பேருக்கு வேலை வந்துருக்கணும். ப்ரைவேட் செக்டார் தான் வேலை வாய்ப்புகள் தான் சொன்னாங்க, கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லலை. எதுவுமே இல்லை. விலைவாசியை பற்றி ஒரு வார்த்தை இல்லை. சும்மா போகிற போக்கில் காய்கறி கனி வகைகள் விலை உயராமல் பார்த்து கொள்ளப்படும். இந்த மென்மையான மயில் இறகால வருடி கொடுக்கறதுன்னு வாங்கல்ல, மாடு கண்ணுக்குட்டி போட்டுருன்னா கண்ணுக்குட்டி இந்த பல்லு படாமல் மாட்டோட மடியில் இருக்க பாலை குடிக்கிறதுக்கு அதுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்குது இது இந்த மேனிஃபெஸ்டோ. என்ன இருந்திருக்கணும்னா, நிதியமைச்சர் பேசுகிறார், எந்திரிச்சு போகிறான்னா அவரோட மரியாதை அவ்வளோதான். மோடி பேசுனே எந்திரிச்சு போவான். ஏன்னா போக முடியாது, போலீஸ் நிற்கும் வெளியில், ஃப்ரீயாக விட்டிங்கன்னு எந்திரிச்சு போயிடுவோம். இதுதான் சிக்கல். தமிழ்நாட்டில் இவங்க பருப்பு வேகாது. தமிழ்நாட்டில் 40 இடங்களிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குது. நாளையோட தேர்தல் பிரச்சாரம் 6 மணி வரைக்கும் தேர்தல் அதிகாரி கொடுத்துருக்காரு, அனுமதி கொடுத்துருக்காங்க. 6 மணியோட எல்லா பிரச்சாரங்களும் முடிக்கு வருது. அதுக்கடுத்து ஒரு நாள் கேப். அதுக்கப்புறம் 19ஆம் தேதி முக்கியமான நாள், ஓட்டுப்பதிவு நாள் அப்படின்றது. தமிழக தலைவர்களாக இருக்கட்டும், தேசிய தலைவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே பிரச்சாரத்துக்கு ஆஜராகிட்டே இருக்காங்க. நேற்றைய தினம் கூட பாரத பிரதமர் மோடி அவர்கள் நெல்லையில் பேசிட்டு போயிருக்காரு. வழக்கம் போல் பேசியிருக்காரு. மீண்டும் திமுகவை தான் சாடியிருக்காரு. குறிப்பாக போதை கலாச்சாரத்தை பற்றி மீண்டும் மீண்டும் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். வரும்போதெல்லாம் அவர் திமுகவையும் காங்கிரஸையும் சொல்கிறத விட போதைப் பொருள் அதிகமாகிடுச்சு, போதை பழக்கத்தை இளைஞர்கிட்டேருந்து நம்ம இது பண்ணணும், அதுக்கு திமுகவை நீங்கள் ஒதுக்கணுன்ற மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு சார். தொடர்ந்து அந்த பிரச்சாரத்தை மட்டும் முன்வைக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்குது சார்? மார்ச் 4ஆம் தேதி, கடந்த மாதம் மார்ச் 4ஆம் தேதி சென்னை நந்தனம் ஒய்எம்சியில் பேசும்போது இந்த பிரச்சனையை அவர் கிளப்பினார். போதைப்பொருள் பழக்கம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது அப்படி. அதுக்கு திமுக துணைப்போது, திமுக ஃபேமிலின்னே சொன்னார். அதன் பிறகு வேலூர் கூட்டத்தில் சொன்னார். மற்றும் ஒரு கூட்டத்தில் ஈரோடில் பேசும்போது இதே தான் சொன்னார் அவர். நேற்றைக்கு கொஞ்சம் அதிகமாகவே பேசியிருக்கார். நேற்றைக்கு திருநெல்வேலியில் நயினார் நாகேந்திரன் பிஜேபி வேட்பாளரை ஆதரித்து பேசும்போது அதிகமாக பேசியிருக்கிறார். போதைப்பொருள் பழக்கம் தமிழ்நாட்டில் அதிகமாக தலைவிரிச்சு ஆடுது. அதுக்கு திமுகவினர் அதை விற்கிறதுக்கு துணை போகிறாங்க. திமுக குடும்பம், ஃபஸ்ட்டு ஃபேமிலின்னு சொல்லாமல் திமுக குடும்பம் அதுக்கு துணை போகிறது. யார் இதெல்லாம் செய்கிறாங்கன்னு தெரியும். ஆனால் இதை பார்த்துட்டு இந்த நரேந்திர மோடி சும்மா இருக்க மாட்டான், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு வார்ன் பண்ணியிருக்காரு. இது 2 மாதமாக இந்த கதை ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் ஜாஃபர் சாதிக்கை தவிர வேறு யாரையும் இவங்க பிடிச்சதாக தெரியல. அந்த இடி ரைடெல்லாம் கூட பார்த்திங்கன்னா அந்த அமீரோட வீடு நெருக்கமானவர்களுக்கு போச்ச வழி அந்த சிட்டர்ஸ் வீட்டுக்கு போகலை. ஏன்னா சிட்டர்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, எனக்கு நெருக்கமானவர்கள் மீது அமலாக்கத்துறை ரைடு நடந்ததாக சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப போதைப் பொருளை பற்றி திமுக மீது போதைப் பொருள் குற்றச்சாட்டை திமுக குடும்பம்னு சொல்கிறார். அவர் ஃபஸ்ட்டு ஃபேமிலின்னு சொல்லலை, ஸ்டாலின் ஃபேமிலின்னு சொல்லலை, திமுக குடும்பம்னு உஷாராக பேசுகிறார் மோடி. அதை சொல்லி அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைப்பதும், தேர்தல் பிரச்சாரத்தில் போதைப் பொருள் கடத்துபவர்களை திமுக ஊக்குவிக்கிறது, திமுக ஆட்சியாளர்கள், திமுக குடும்பம் ஊக்குவிக்கிறது என்று சொல்வது இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குற்றச்சாட்டு. திமுக கிட்ட அதுக்கு பதில் எதுவும் வரைக்கும் வரல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழக பேச்சாளர்கள், முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மற்ற பேச்சாளர்கள் யார்கிட்ட இருந்தோம் மோடி திமுக மீது வைக்கக்கூடிய குடும்ப அரசியல்,
ஊழல் குற்றச்சாட்டு இதற்கு பதில் சொல்கிறாங்களே அல்லாமல் போதைப்பொருள் கடத்தலில் ஜாஃபர் சாதிக்கோட போதைப்பொருள் பழக்க கடத்தலுக்கு திமுக துணை போகிறது, திமுக குடும்பம் துணை போகுது, திமுக தான் பாதுகாக்குதுன்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டை மோடி வைக்கும்போது அதுக்கு எந்த பதிலும் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அல்லது திமுக அமைச்சர்கள் இவங்ககிட்ட எந்த விதமான பதிலுமே அதுக்கு வரல, அதை கடந்து போகிறாங்க. அதே மாதிரி திமுகவை ஆதரிக்கக்கூடிய பத்திரிகைகள், மீடியா, யூடியூபர்ஸ் இவங்களும் மோடியோட இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லாமல் கடந்து போகிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அது. மற்ற விஷயங்களில் மோடியோட குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்கிற ஸ்டாலினும், உதயநிதி ஸ்டாலினும், திமுக பிரமுகர்களும் தலைவர்களும் போதைப்பொருள் கடத்துபவர்களுக்கு திமுக தான் துணை போகிறது, திமுக குடும்பம் அவர்களை ஆதரிக்கிறது, இந்த நரேந்திர மோடி அவர்களை சும்மா விட மாட்டான்னு சொல்லும்போது அதற்கு எந்த பதிலும் இது அபாண்டமான குற்றச்சாட்டு என்றோ, இப்படி பேசுபவர்கள் மீது நடவடிக்கை நாங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம் என்றோ எந்த வார்த்தையும் திமுக வாயிலிருந்து, முதலமைச்சர் வாயிலிருந்து, மத்திய மாநில அமைச்சர்கள் வாயிலிருந்து, திமுக தலைவர்களுடைய வாயிலிருந்து வரமாட்டேங்குது. திமுக ஆதரிக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் மோடி காலடியில் மீடியா உட்காந்துருக்கு, தமிழ்நாட்டில் ஸ்டாலின் காலடியில் உட்காந்துருக்கு. இந்த மீடியா நேற்று கூட மோடியோட இந்த ஸ்பீச்சில் இந்த பார்ட்டை பற்றி விவாதத்தில் பேசவே இல்லை. இல்லை, என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை திமுகவும் சரி, ஊடகங்களை கூட விட்டலாம், திமுகவோ திமுக தலைவர்களோ அதுக்கு பதில் சொல்லாததுக்கான காரணம் ஒன்றும் புறக்கணிக்கிறாங்களா, இல்லை அதற்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன்? இல்லை, அது பதிலளிக்க வேண்டிய அவசியம் நினைக்கலன்னு அவங்களுக்கு அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. எல்லா விஷயத்துலையும் மோடியோட பதிலுக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு மல்லு கட்டுறவங்க இந்த விஷயத்தில் மட்டும் அப்படி பெருந்தன்மையெல்லாம் ஒதுங்கி போயிட மாட்டாங்க. அப்படி என்றால் அந்த இடம் ஆச்சரியமான ஒரு இடமாக இருக்கிறது. இதன் மூலமாக இந்த குற்றச்சாட்டுக்கு நாம் ஏன் விளம்பரம் தேட வேண்டும்? ஏன்னா ஜாஃபர் சாதிக் ஸ்டாலினோட இருந்த புகைப்படங்கள், உதயநிதியோடு இருந்த புகைப்படங்கள், அந்த படம் எடுக்கப்படும் போது மங்கை படம் முழுக்க முழுக்க போதைப் பொருளை தான் எடுத்தாங்கன்னு என்சிபி டெப்டி டைரக்டர் அரெஸ்ட் அன்றைக்கி சொன்னார். அன்றைக்கி அந்த திரைப்பட பாடல் வெளியீட்டு விழாவில் கிருத்திகா உதயநிதி இருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் மக்கள் மன்றத்தில் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வரும். அதனால் இதை கடந்து போகிறாங்க. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். நான் ஊழல் குற்றச்சாட்டு, குடும்ப அரசியலில் மோடியோட குற்றச்சாட்டுகளுக்கு தினமும் பதிலடி கொடுக்கக்கூடிய ஸ்டாலின், உதயநிதி, திமுக பிரமுகர்கள், திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஊடகங்கள், திமுகவை வரிந்து கட்டி ஆதரிக்கக்கூடிய யூடியூபர்ஸு, சோஷியல் மீடியாவில் இயங்குறவங்க, ட்வீட் பண்ணுறவங்க, இவங்க யாருமே இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லாமல் கடந்து போகிறாங்க. ஆச்சரியமான நிகழ்வு இது. அவங்க வெளிப்படையாகவே இப்போ அண்ணாமலை சார்ஜ் பண்ணால் நீங்கள் ஒதுக்கிட்டு போனால் கூட பரவாயில்ல, ஈவன் நிர்மலா சீதாராமன் ட்ரக் முன்னேற்ற கழகம்ன்றாங்க, அதுக்கு கூட நீங்கள் பதில் சொல்லாட்டி கூட புரியுது எனக்கு. அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும், பிடிஆர் அதுக்கு பதில் சொல்லணும், நிர்மலாவுக்கு ஈக்குவல் ரேங்கில் இருக்கவர். ஆனால் பிரதம மந்திரி சொல்லும் பொழுதும் நீங்கள் மோடி சொல்லும் பொழுதும் இந்த சார்ஜஸ்க்கு அமைதியாக இருக்கீங்கன்னா புரிந்து கொள்வது கடினமாக இருக்கிறது. எதற்காக திமுக இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லாமல் மௌனம் காய்க்கிறது? மீடியா பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்லி மீடியா மோடியோட மற்ற பேச்சை வளவளன்னு போடுறானே ஒழிய இந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ண மாட்டேன்றான். டிபேட்டில் இந்த பாயிண்ட்டை எவனும் பேச மாட்டேன்றான். கடந்து போகிறாங்க எல்லாருமே. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இது மற்ற குற்றச்சாட்டுகள் மாதிரி எளிமையாக கடந்து போகக்கூடிய குற்றச்சாட்டில் வெரி சீரியஸ் சார்ஜ். போதை மருந்து கடத்துறவங்களுக்கு திமுக உதவி செய்யுது, திமுக தான் இங்கே போதை மாநிலமாக தமிழ்நாடு உருவாக்கியிருக்குன்னு வெளிப்படையாகவே மோடி குற்றம் சாட்டுகிறார். அப்போ அதை எப்படி திமுகவோ ஸ்டாலினோ உதயநிதியோ கடந்து போக முடியும்? தேர்தலில் பெரிய பிரச்சாரமாகவே அவங்க இதை கொண்டு போகிறாங்க. என்ன சொல்ல போனால் சில ஹை ப்ரொஃபைல் அரெஸ்ட்லாம் இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது. பட் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை, இது வரைக்கும் நடக்கலை. தேர்தல் நெருங்கிடுச்சு, இதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவுன்னு தான் தோணுது. ஆனால் இந்த விஷயத்தை மோடி தொடர்ந்து பேசுகிறது ஆச்சரியமா இல்லை. அதற்கு திமுக எதிர்வினை ஆற்றாமல் அதை கடந்து போவதும், ஊடகங்கள் அந்த சப்ஜெக்டை தொடாமல் இருப்பதும், நான் சொல்கிறது புரியுது, அதை தொடாமல் ஊடகங்கள் அதை பைபாஸ் பண்ணி போவதும் ஆச்சரியமாக இருக்குது. இது எப்படி நீ பைபாஸ் பண்ணி போக முடியும்? இல்லை சார், இப்போ அந்த கேள்விக்கு, அவர் கேட்குற கேள்விக்கு திமுக தரப்பிலிருந்து பதில் சொன்னால் அது ஹைலைட் ஆகும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அந்த விளம்பரத்தை கொடுக்க விரும்பலை அவங்க. அப்போ உள்ளுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னா தெரியாது. நீ எப்படி பார்த்தாலும் எப்படி நீ என்னோட ஒரே கேள்வி, குடும்ப அரசியல்லாம் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, இது கேட்டு சலிச்சு போன விஷயம், பொலிச்சு போன விஷயம். பிஜேபியில் மட்டும் குடும்ப அரசியலையா, 100 பேர் பிஜேபியில் குடும்ப அரசியலில் இருக்காங்க அப்படின்னு ஒரு பதிலை கொடுக்குறாரு. நியாயமான பதில் ஒரு பதிலுன்னு ஒன்று கொடுக்குறாரு. நியாயமோ அநியாயமோ அதில் நியாயம் இருக்கும் இல்லையோ ஒரு பதிலை கொடுக்குறாரு. ஊழல்னா மோடி தான் உலகத்திலே மிக சிறந்த ஊழல்வாதி. அவர் தான் ஊழலுக்குன்னு ஒரு பல்கலைக்கழகம் தொடங்கினா அதுக்கு வேந்தர் அவர் தான்றார். பிஎம் கேர் ஃபண்டுலேருந்து, எலக்ட்ரல் பாண்டுலேருந்து இப்போ 7.5 lakh crores ஊழல் நடந்தது வரைக்கும், சிஏஜி அறிக்கை வரைக்கும் எடுத்து போட்டு பேசுகிறார். தக்க பதிலடி கொடுக்குறார் முதலமைச்சர். ஆனால் போதை மருந்து கடத்துறவங்களுக்கு திமுக தான் துணை போகுதுன்னு ஒரு தடவை இல்லை 2 தடவை இல்லை திரும்ப மோடி சொல்கிறாரு. திமுக குடும்பன்றாரு. அது மூலமாக அவர் யார் ஃபஸ்ட் ஃபேமிலியை தான் சொல்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியுது. அவர் நேம் பண்ணாட்டியும் குடும்பம் ஆதரிக்குதுன்னா யார் குடும்ப உறுப்பினரோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா? இப்போ இந்த தேசத்தோட பிரதம மந்திரி இப்படிப்பட்ட ஒரு சீரியஸ் குற்றச்சாட்டை, அது அவதூறா உண்மையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை ஒரு பிரதம மந்திரி வைக்கும்போது அதை திமுக தலைமையும் திமுகவும் எளிதாக கடந்து போவதும், என்டையர் தமிழ்நாடு மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை ஹைலைட் பண்ணாமல்
உள்ளுக்குள்ளே 10 லைனுக்கு 11 லைனுக்கு நடுப்புற சொருவரும். டிவி மீடியாஸ் அதை கூட செய்கிறதில்ல. அங்கே மோடிக்கு ஜால்ரா போடுறான், இங்கே ஸ்டாலினுக்கு ஜால்ரா போடுறான். விவாதங்களில் அந்த சப்ஜெக்டே எவனும் பேசுறதில்லை. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கு. மோடி வருகை அப்படின்னும் போது எல்லாருக்கும் எதிர்பார்க்கக்கூடியது அந்த ரோட் ஷோ, இந்த மாதிரியான விஷயங்கள். நேற்றைய தினம் நெல்லையில் வந்து ஒரு மீட்டிங் மட்டும்தான் நடந்துச்சு. ரோட் ஷோ வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்களா நெல்லையில்? இல்லை, நாங்கள் எல்லா இடத்துலையும் ரோட் ஷோ பண்ணால் அது ஃபெயிலியர்னு அவங்களுக்கு இப்போ தான் உரைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அவங்க திருந்துற மாதிரி தெரியல. வரும் நாட்களில் திருந்துவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ நேற்று பார்த்தீங்க புதுச்சேரியில் நட்டா போகிறார் ரோட் ஷோ. இதே மாதிரி 2 பக்கம் தடுப்பு போட்டிருக்காங்க. வர்ச்சுவலி ஆளே இல்லை. ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டருக்கு டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் நிற்கிறான். விரிச்சோடி கிடக்கு பிளாட்ஃபார்ம். அவர் பாட்டு ஆள் இல்லாத ஊரில் இழுப்பு சக்கரன்னுவானுங்கள, அந்த மாதிரி ஊரில் எவனுமே இல்லாத இப்போ கட்டடத்தை பார்த்து, செங்கல்லை பார்த்து, கல்லை பார்த்து, இரும்பு கம்பிகளை பார்த்து, தடுப்பு சுவர்களை பார்த்து கை வணக்கம் சொல்கிறார். இந்த ரோட் ஷோ கல்ச்சர் தமிழ்நாட்டில் இல்லைன்ற அடிப்படை புரிதல் பிஜேபிக்கு இல்லை. ரொம்ப ரொம்ப அபத்தமான ஒரு ஆட்டிடியூடில் தான் பிஜேபி இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்துக்குமே ஒரு விழுமியங்கள் இருக்கும். இங்கே நீ பப்ளிக் மீட்டிங் போடணும், பேசணுமா? தமிழ்நாட்டில் மாலை நேர அரசியல் பொதுக்கூட்டங்களை, மாலை நேர பல்கலைக்கழகங்கள்னு நாவலர் நெடுஞ்செழியன் அடிக்கடி சொல்வார். பேசி பேசி வளர்ந்த இயக்கம் திராவிட இயக்கம். ஒரு 5 புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு சமம், ஒரு மாலை நேர 10 புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு சமம். நாவலர் நெடுஞ்செழியன் மாதிரியான ஒரு தலைவர் மாலை நேர கூட்டத்தில் பேசுகிறாருன்னா அதை கேட்பது. இந்த மக்கள் பேசுவதை கேட்பதான் கூடுவார்கள். ஒருத்தன் முகத்தை பார்க்கறதுக்கு. இந்த உலகத்திலே சிறந்த ஆணழகனாக இருந்தால் கூட ஜீப்பில் வந்து முகத்தை அவர் காண்பிப்பார். ஆனால் அதை ஒன்றும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து மயங்கிட மாட்டாங்க. ஓட்டு யாருக்கு போடுமோ அவங்களுக்கு தான் போடுவாங்க. அதனால் இந்த ரோட் ஷோலாம் கான்செப்டே ஃபெயிலியர். இன்னொன்று இருக்கிற ஓட்டை இவனுங்களே ஒழிச்சுக்கிறானுங்க. நாகல் பார்க்கில் பாண்டி பசாரில் போன செவ்வாய்க்கிழமை கரெக்டாக மோடி ஊரில் வந்தார்னா 12 மணி நேரம் ஊர் நாரி போகுது. காலைல 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஊர் நாறுது. சவுத்து சென்னை பூரா நாறுது. ரோட்டில் நடந்து போகிறவன கூட நடந்து போக விடாமல் சிறைப்பிடிக்கிறானுங்க. இந்த அட்டூழியம் நடக்குது. எங்கேருந்து உனக்கு ஓட்டு வரும்? இருக்கிற 10 ஓட்டையும் நீயே ஒழிச்சுக்கிற. இவங்க எப்படியே இருக்கிறது நல்லது தமிழ்நாட்டுக்கு, அது வேறு விஷயம். ஆனால் அவங்க புரிந்து கொண்டார்கள் என்றால் தங்களை திருத்திக் கொள்வார்கள். புரியல அவங்களுக்கு, தமிழ்நாட்டோட விழுமியம் புரியல. திருவள்ளுவர்ன்ற பேரை உச்சரிக்கிறதாலேயோ, திருவள்ளுவர் கலாச்சார மையம் அமைப்புன்றனாலே தமிழ் வளர்ந்துடாது. தமிழ் மேலே உனக்கு அக்கறை இருக்குன்னு ஒன்றும் அது அடையாளம் கிடையாது. 4 முழ வேஷ்டியும் அரகை சட்டையும் போட்டு வந்தால் தமிழர்கள் மேலே உங்களுக்கு அக்கறை இருக்குன்னு அர்த்தமா? அபத்தம். ஆடையை வச்சு எவ்வளோ ஃபாரினர்ஸ் வரான் டூரிஸ்ட், அவனு வேஷ்டி சட்டை போட்டுன்னு சுற்றி தான் ஆடுறான். ஃபாரின் லேடிஸ் வந்து பட்டு புடவை கட்டிகிட்டு இருப்பாங்க. இதனாலலாம் உங்களுக்கு தமிழ் கலாச்சாரத்து மேலே, தமிழ் மேலே ஆர்வம் வந்துச்சுன்னு எடுத்துக்க முடியுமா? அது எவ்வளோ அபத்தமானதோ அந்த அபத்தம் தான் இதுவும். அதாவது குறியீட்டு அளவில் மட்டுமே அரசியலை பார்க்குறது. இந்த தேர்தல் அறிக்கை எப்படி சார் பார்க்குறீங்க? பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில் சிறப்பம்சங்கள்னு சில விஷயங்கள் ஏதாவது நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை மொத்தத்துக்கே அபத்தம் தான் சொல்ல முடியும்? பெரும்பாலும் அபத்தம் தாங்க. 5 கிலோ அரிசி அடுத்த 5 வருஷத்துக்கு கொடுப்பண்றாங்க. வளர்ந்த நாடுன்னா எதுக்கு நீ போடுற? அப்புறம் வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றியும் விலைவாசி உயர்வை பற்றியும் ஒரு வார்த்தை அதில் இல்லைங்க. இலவசங்கள் இல்லா அதுவே அது என்ன பெருமையான விஷயம்? அது எது இலவசம்? கார்பரேட்ஸுக்கு பல லட்சம் கோடி நீ தள்ளுபடி பண்ணுறியா? அதை விட ஒரு தேச துரோகம் ஏதாவது இருக்க முடியுமா? அதனால் இலவசம் இல்லைன்னு பெருமைப்படுறது வந்து அயோக்கியத்தனமான வாதம். அப்போ எதுக்குடா மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்குறீங்க? எதுக்கு ஓட்டு கேட்குறீங்க? இலவசன்றது உங்கள் அப்பா ஓட்டு பணத்தை, பிஜேபிக்காரங்களாம் அவங்க அப்பா ஓட்டு பணத்தை தான் எடுத்து வந்து கொடுக்கல. இது மக்கள் வரி பணத்துலேருந்து தான் நீ கொடுக்குற. அது இலவசம்னு சொல்கிறதே மக்களை இழிவுபடுத்துறது. இதுக்கு பாருங்க வட இந்தியாவில் புத்தி கட்ட ஜனங்க அவங்களுக்கு ஓட்டு போடுது, அவங்ககிட்ட போய் நம்ப மாட்டோம். இதுதான் கொடுமை. அதனால் இந்த இலவசங்கள் இல்லைன்னு பெருமையாக பேசுகிறதே அயோக்கியத்தனமான வாதம். இலவசங்கள்னு ஒன்று என்றைக்குமே கிடையாது. மக்கள் வரி பணத்துலேருந்து தான் ஒருத்தன் கொடுக்குறான். அதனால தான் ஜெயலலிதா அழகாக விலையில்லா அரிசினாங்க. இலவசன்றது மனிதனோட சுயமரியாதை சுண்டி பார்க்குறது. அவன் பணத்தை எடுத்து தானடா அவனுக்கு கொடுக்குற. வரி கட்டுறான், அவனுக்கு கொடுக்குற. மக்கள் நலத்திட்டங்கள். ஒரு ஏழை வரி கட்டுறான், கூலி வேலை செய்கிறவன் வரி கட்டுறான். அவன் வரியில் தானடா நீங்கள் குழப்ப ஓட்டுறீங்க. ஒரு நாளைக்கு 10 ட்ரெஸ்ஸு மாற்றுறாரு மோடி. எதில் மாற்றுறாரு? 10,000 கோடி விமானம் வாங்குறாரு. யார் விட்டு பணம்? மோடி விட்டு பணமா அது? இதெல்லாம் எங்கேருந்து வர பணம்? லட்சம் கோடிக்கு மேலே கார்பரேட்ஸ் வரியை தள்ளுபடி பண்ணுறியா? இது எவன் விட்டு பணம்? அந்த இலவசத்துக்கு என்ன பேர்? அதையும் மானம் கட்டு ரசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கானுங்களே இந்த தொழிலதிபர்கள். இவ்வளோ அட்டூழியம் நடிக்கிறது அந்த கார்பரேட்ஸாக வாய் திறந்தானுங்களா? புழுவோட கேவலமானவனுங்க இந்தியன் கார்பரேட்ஸ். இதே மன்மோகன் சிங் பீரியடில், மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போதே 2005, 6, 9 கூட இந்தியாவின் சிறந்த பிரதமராக மோடி தான் வருவார்னு மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது சொன்னானுங்க. இன்றைக்கி சொல்லி பார்க்க சொல்லுங்களேன். வேறு யாராவது ஒரு தலைவரை பிஜேபிக்குள்ளேயே, வெளியில் கூட அவன் பிஜேபிக்குள்ளேயே வேறு யாராவது ஒருத்தர் பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு எவனாவது ஒரு கார்பரேட்டை சொல்லுங்கள். அடுத்த நாள் தற்கொலை செய்து கொண்டார் என்று செய்தி வரும் அந்த கார்பரேட் முதலாளி. இவ்வளோ நடக்குது. ஏதாவது வாய் திறந்தானுங்களா பார்த்தீங்களா அந்த கார்பரேட்ஸ்? இல்லை, இந்த மக்களை அட்டையாக ரத்தத்தை உறிஞ்சி உயிர் வாழ்கிற இந்த கார்பரேட்ஸு இவ்வளோ தூரம் வந்து இந்தியாவில் ஜனநாயகத்துக்கு பேராபத்து ஏற்பட்டிருக்கு. எவனாவது ஒரு கார்பரேட் வாய் திறந்தானா? புழுவை விட நாயை விட கேவலமானவர்களாக இருக்கிறார்கள் இந்தியன் கார்பரேட்ஸ். அமெரிக்காவில் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் ட்ரம்ப்புக்கு எதிராக பேசுவான், பைடனுக்கு எதிராக பேசுவோம். டெமோக்ராட்டிக் ரிவைவல்னு ஜார்ஜ் சொரோஸ் பேசுவார். அமெரிக்கா உள்ளேயும் பேசுவார், வெளியிலையும் பேசுவார். இங்கே எவனாவது ஒரு கார்பரேட் வாயை திறந்தானா? ராமர் கோயில் திறந்தா அங்கே போய் வெக்கம் கட்ட உட்காந்துருக்கான். புழுங்க. இந்தியன் கார்பரேட்ஸ் மாதிரியான
முதுகெலும்பு இல்லாத புழுக்களை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. பணம் இருக்குது, ஆடுறானுங்க. இந்த பாவத்திலலாம் அவனுங்களுக்கும் தொடர்பு உண்டு, பங்கு உண்டு. நரேந்திர மோடியும் ஆர்எஸ்எஸும் கடந்த 10 ஆண்டுகளாக செய்து கொண்டு இருக்கிற இந்த பஞ்சமா பாதகத்தில் இந்தியன் கார்ப்பரேட்ஸுக்கும் பங்கு இருக்குது. 10 ஆண்டு கால இந்த ஆட்சி அப்படின்றது தேர்தல் அறிக்கையாக இப்போ கொடுத்துருக்காங்க. என்னென்னலாம் சொல்லியிருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ஏன்னா எதுவுமே இல்லையா சொல்கிறதுக்கு? ஏன்னா இப்போது ஒரு வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றியிருக்கோம், இதெல்லாம் நாங்கள் நிறைவேற்றியிருக்கோம், இதன் மூலியமாக மக்களுக்கு இவ்வளோ நன்மை நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லையா? 2047 பற்றி பேசுகிறாங்க, 2024 பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. இல்லை, அந்த சூட்சமாக என்ன சார்? அதான் நல்ல பாயிண்ட். 50 வருஷத்துக்கு முன்னால் 60 வருஷத்துக்கு முன்னால் இறந்து போன ஜவஹர்லால் நேரு பற்றி பேசுகிறானுங்க, இல்லை 25 வருஷம் பொறுத்து வரக்கூடிய 2047 பேசுகிறானுங்க. நிகழ்காலத்தை பேச மறுக்கிறாங்க. கையால் ஆகாத தற்குறிகள், கோழைகள், இழிபிறப்புகள் இவர்கள் தான் வந்து கடந்த காலத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. எதிர்காலத்தில் தான் சாதிச்சிட போடும், எல்லாத்தையும் அப்படியே ஆட்டி அசிச்சிட போகிறேன்னு பேசுவானுங்க. 1964 இறந்து போன ஜவஹர்லால் நேருவை பேசுகிறாங்க, 2047 பற்றி பேசுகிறாங்க. ஒன்று கடந்த காலம், இல்லை எதிர்காலம். ஏங்க 47 என்ன நடக்குன்னு அவனுக்குங்க பேச முடியும். இன்றைக்கி என்னடா பண்ண போகிறீங்கன்னா ஒரு வார்த்தை இல்லை. வேலையில்லா திண்டாட்டமும் விலைவாசி வரும் இந்தியர்களை இன்று பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் இருக்குன்னா, வெளிநாடுகளுக்கு போர் நடக்கக்கூடிய வெளிநாடுகளுக்கு சொற்ப ஊதியத்துக்கு போக இந்திய இளைஞர்கள் முண்டி எடுத்து கொண்டு முன்னேறுகிறார்கள். ரஷ்யாவுக்கு வேலைக்கு போகிறான்றான் அவன், அங்கே அவங்கள வந்து கூலிப்படையாக உக்ரைனுக்கு அனுப்புகிறான் ரஷ்யாக்காரன், அதுக்கு போகிறானுங்க. இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் 6 மாதமாக நடக்குது, காசா, அங்கே போகிறான் வேலைக்கு. இஸ்ரேலுக்கு இந்தியன் ஒர்க்கர்ஸ் போகிறான், செத்தே போனாலும் பரவாயில்லன்னு போகிறான். ஏன்னா இங்கே வேலை இல்லை. 3000 பணியிடங்களுக்கு கால்ஃபார் பண்ணால் போலீஸ் வேலைக்கு 30 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறோம். 30 லட்சம் பேர் கான்ஸ்டபிள் வேலைக்கு, 10ஆம் கிளாஸ் படித்தா போக வேண்டிய கான்ஸ்டபிள் வேலைக்கு எம்ஏ படித்தவன், எம்ஃபில், பிஹெச்டி படித்தவன் அப்ளை பண்ணுறோம். ஜாப் ரயாட்ஸ் நடக்குது. வேலை இல்லாத இளைஞர்கள் ரயில்வே ஸ்டேஷனால கொளுத்துறாங்க. 74 50 வருஷமாக நடந்தது, இப்போ நடக்குது. இவ்வளோ அட்டூழியம் நடக்குது. அப்போ வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி, அன்எம்ப்ளாய்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷனை பற்றி ஒரு வார்த்தை பேசல. அரசு வேலையை நம்ம கேட்கல. தனியார் துறையில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய விஷயங்களை பற்றி ஒரு வார்த்தை மோடியோட அந்த மேனிஃபெஸ்டோ இல்லை. 2014 2 கோடி வேலை வாய்ப்பு ஆண்டுக்குனாங்க. இப்போ 20 லட்சம் பேருக்கு வேலை வந்துருக்கணும். ப்ரைவேட் செக்டார் தான் வேலை வாய்ப்புகள் தான் சொன்னாங்க, கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லலை. எதுவுமே இல்லை. விலைவாசியை பற்றி ஒரு வார்த்தை இல்லை. சும்மா போகிற போக்கில் காய்கறி, கனி வகைகள் விலை உயராமல் பார்த்து கொள்ளப்படும். இந்த மென்மையான மயில் இறகால வருடி கொடுக்கறதுன்னு வாங்கல்ல, மாடு கண்ணுக்குட்டி போட்டுதுன்னா கண்ணுக்குட்டி வந்து இந்த பல்லு படாமல் மாட்டோட மடியில் இருக்க பாலை குடிக்கிறதுக்கு அதுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்குது இது இந்த மேனிஃபெஸ்டோ. என்ன இருந்திருக்கணும்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி பேசியிருக்கணும். 2வது விலைவாசி பற்றி கடுமையாக பேசியிருக்கணும். இதை பற்றி பேசாமல் போயிட்டானுங்க 47க்கு. இப்போ இங்கே நாறுது கதை, கோமணத்தோடு சுற்றின்னு இருக்கான். மோடி அடுத்த தடவை வந்தாருன்னா கோமணமும் உருவப்படும் இந்தியர்களிடமிருந்து. ஏழைகள், விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள் இவர்களை சார்ந்து தான் இந்த மேனிஃபெஸ்டோவே தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் மோடி அவர்களின் வாதம். அவருடைய பிரச்சார இதுவே அதுதான். ஆனால் ஒரு கேள்வி வருது. ஞாயிற்றுக்கிழமை மதியம் வந்து இந்த மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணப்பட்டது. ஆனால் இன்றைக்கி நேற்றைய தினம் வந்து அவர் வந்து இங்கே பேசுகிறாரு. அதை பற்றி தேர்தல் அறிக்கையை பற்றி எதுவுமே அதில் பேச மாட்டார். புரியுதில்ல, அழகாக சொன்னீங்க. தான் தேர்தல் அறிக்கையை பற்றி பேசாமல் ஒரு பிரதம மந்திரி தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர்றாருன்னா இதை விட ஒரு அயோக்கியத்தனமான அரசியல் இந்தியாவில் ஏதாவது இருக்குமா? அவருக்கு மேனிஃபெஸ்டோ மேலே பிடிப்பே கிடையாதுங்க. மேனிஃபெஸ்டோவில் என்ன சொல்லியிருக்குன்னு மோடியை கேளுங்க, அவரால் பதில் சொல்ல முடியாது. 2014 மோடி ஜெயித்த முதல் பொது தேர்தலில் மன்மோகன் சிங் தோற்று வெளியேறி அந்த பொது தேர்தலில் 4 ஃபேஸாக எலெக்ஷன் நடந்தது. 19 24 தான் 7 ஃபேஸ். 2014 மேனிஃபெஸ்டோ எப்போ வெளியிட்டானுங்க தெரியுமா? ஃபஸ்ட்டு ஃபேஸ் போலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 10 மணி விட்றோம். ஒரு ஒப்புக்கு சப்பாங்க, அது சடங்கு அவனுங்களை பொறுத்த வரைக்கும். காங்கிரஸ் கட்சி மேனிஃபெஸ்டோக்காக 1 வருஷம் எல்லாரிடமிருந்து கருத்துக்களை கேட்டது. இவங்க 14 நாள் தான் கேட்டாங்க. மார்ச் 30ஆம் தேதி தான் அறிவிப்பு கொடுக்குறாங்க, ராஜ்நாத் சிங் தலைமையில் கமிட்டி. மேனிஃபெஸ்டோஸ் மேலே மோடிக்கு மதிப்போ மரியாதையோ நம்பிக்கையோ கிடையாது. அழகாக சொன்னீங்க. நேற்று கூட்டத்தில் பேசும்போது போதைப் பொருளை பற்றி, திமுக போதைப் பொருளுக்கு தொண போதுன்னு பேசுகிறிய வாய்க்கிழிய, உன் மேனிஃபெஸ்டோவில் என்ன இருக்குன்னு பேசணும்ல. ஏன்னா மேனிஃபெஸ்டோவே வேணான்றார் அவர். மோடியை பொறுத்த வரைக்கும் மேனிஃபெஸ்டோ மேலெல்லாம் எந்த நம்பிக்கையும் கிடையாது. கார்பரேட்ஸுக்கு அள்ளி விடுவது, அதிகாரத்தை சுவைப்பது, எளியவர்களை, சிறுபான்மையின மக்களை, பெண்களை, விவசாயிகளை அடித்து துவைப்பது, விதவிதமாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உலகம் பூரா சுற்றி வருது. இவ்வளோதான் அரசியல். கொள்ளடிக்கிறது, கொள்ளையடிக்கிறது. அதானிக்கு மோடி பினாமியா, மோடிக்கு அதானி பினாமியான்னு இன்ன வரைக்கும் யாருக்குமே புலப்படல. மனித குலம் கண்டறியாத ரகசியம் அது இதுவரையில். கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லைன்னு அந்த கதை தான் அதானி மோடி கதை, மொதானி கதை. மோடிக்கு அதானி பினாமியா, அதானிக்கு மோடி பினாமியா தெரியாது. இதில் எங்கேருந்து வந்து மேனிஃபெஸ்டோ பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க, ரொம்ப அழகாக சொன்னீங்க. நேற்று மேடையில் பேசும்போது நான் மேனிஃபெஸ்டோலேருந்து அவர் பேசணும் இல்லை, மேனிஃபெஸ்டோ பற்றி எதுவும் அவர் பேச மாட்டார். ஏன்னா மேனிஃபெஸ்டோ வேணான்றாரு அவர். சார், மேனிஃபெஸ்டோ பற்றி பேசாதது வந்து தமிழ்நாட்டிலையா? தமிழ்நாடு எங்கேயுமே தமிழர் நலன் சார்ந்து எந்த அதில் இது இல்லைன்றது ஒரு காரணம். அதெல்லாம் கிடையாது. அது இருந்தாலும் அவர் பேச மாட்டார். மேனிஃபெஸ்டோ பேசாமல் ஒரு பிரதம மந்திரி ஓட்டு கேட்குறாருன்னா இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான அரசுன்றதை நீங்களே புரிந்து கொள்ளலாம். பிரதமர் மோடி மீண்டும் வரக்கூடாது, வேண்டாம் மீண்டும் மோடி அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ந்து பேசுகிறது
ஏன் வரவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம்? இதான் கடந்த 10 ஆண்டுகளாக நடந்த ஆட்சியை பார்த்தீங்கன்னா மோடி வேணான்னு தான் தோணும். இது 10 ஆண்டுக்கு பிறகு மோடி வேணும்னு எவனா சொல்கிறான்னா, ஒன்று அவன் புத்தி சுவாதீனம் இல்லாதவனாக இருப்பான், இல்லை அயோக்கியனாக இருப்பான், இல்லை பெரும்பான்மை ஹிந்து மதவெறியை ஆதரிக்கிறவனாக இருப்பான். இந்த 3 கேட்டகரியை தவிர குறைஞ்சபட்ச அறிவு சுயாதீனம்னுவாங்க, மனநிலை சரியாக இருக்கக்கூடிய எவன் ஒருவனும் மோடியை ஏற்றுக்கொள்ள மாட்டான். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை, அவர் எவ்வளோ நம்பிக்கையாக இருக்காங்க சார்? பாஜக வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு 400 சீட்டுக்கு மேல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த நம்பிக்கை எவ்வளோ இருக்குது? 400ன்றது பார் 400 பார் நாங்கள் அவங்க வந்து 400 சீட்டுக்கு மேலேன்னாங்க. இப்போ அந்த வார்த்தையை மோடி வயலேருந்து வர மாட்டேங்குது. மோடி 400 பற்றி பேச மாட்டேன்றாரு, ராமர் கோயிலை பற்றி பேச மாட்டேன்றாரு, மேனிஃபெஸ்டோவை பற்றி பேச மாட்டேன்றாரு, 50 வருஷத்துக்கு மேலே முடிஞ்சு போன கச்சத்தீவை பேசுகிறாரு, திமுக போதைப் பொருள் கடத்துதுன்றாரு. எல்லாமே நான் போதைப் பொருள் கடத்துனா உங்கள்கிட்ட என்ன எவிடன்ஸு? அது எவிடன்ஸ் கிடையாது. சும்மா அடிச்சு விட வேண்டியதான் அப்படியே. ஏன்னா பிரதம மந்திரி கேஸ் எல்லாம் போட முடியாது. நீங்கள் 10 வருஷத்தில் என்னத்தை சாதிச்சு கிழிச்சிங்கன்றதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச முடியல. அடுத்த 5 வருஷத்தில் என்ன சாதிச்சு கிழிக்க போகிறீங்க அதை பற்றி எதுவும் இல்லை. நான் 2047க்கு போயிட்டேன். ஏன்னா 25 வருஷம் பொறுத்து எவன் இருப்பான் எவன் இருக்க மாட்டானே தெரியாது. எவனாவது இப்படிலாம் சார் தொலைநோக்கு பார்வையோட சிந்திக்கிறாங்க. தொலைநோக்கு பார்வைன்றது 5 வருஷத்துக்கு தான் இருக்கணும். அடுத்த 100 வருஷத்துக்கு மோடி பிளான் பண்ணுறாருன்னு. ஏன்டா 100 வருஷத்தில் எவன் இருப்பான் எவன் இருக்க மாட்டானே தெரியாது. பூமி கோலமே இருக்குமான்னு இருக்காதான்னு தெரியாதுடா. எவனாவது 100 வருஷத்துக்கு பிளான். இதெல்லாம் என்ன அயோக்கியத்தனமான வார்த்தைகள்? அதாவது இவங்களுக்கு சொல்கிறதுக்கு செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லா முனைகளிலும் தோற்று போன ஒரு கட்சி, ஒரு ஆட்சி மக்களுடைய கீழான உணர்வுகளை மதவெறியை தூண்டி முஸ்லீம்களுக்கு எதிராக இந்துக்களை நிறுத்த வைத்து அதில் ஓட்டு வாங்கி ஜெயித்து கொண்டிருக்கிறது. அவ்வளோதான். தேசபக்தி என்ற பெயரால் வெறி ஊட்டப்படுகிறது. தேசபக்தி என்பது ரொம்ப 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 ஆபத்தான ஒரு கான்செப்ட். அதனால தான் நம்முடைய தேசிய கீதத்தை எத்தனை கவிப்பேரரசு ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் குருதேவ் நேஷனலிசம் இஸ் அ டேஞ்சரஸ் கான்செப்ட்னார். ஆகவே ஆபத்தான பாதையில் ஹிந்து ஃபர்ஸ்ட்ன்ற மெஜாரிட்டேரியன் பெரும்பான்மை வாதம் பேசிக்கொண்டு மோடியும் அவருடைய கூட்டமும் இந்தியாவை அழிவு பாதையில் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் அவர்களுக்கான வரவேற்பு குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இந்த அமித்ஷா அவர்கள் வருகையாக இருக்கட்டும், மோடி அவர்களின் வருகையாக இருக்கட்டும், நட்டா அவர்களின் வருகையாக இருக்கட்டும், நிர்மலா சீதாராமன் ஒரு கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது 2 நிமிஷம் இருங்க முடிச்சிடுறேன், முடிச்சதுக்கப்புறம் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களுடைய வருகையை வந்து விரும்பலையா? தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்கள் 90% மக்கள் பிஜேபியை வெறுக்கிறார்கள். இந்த உண்மை பிஜேபியில் உள்ள ஓரிரு அறிவாளிகளுக்கு தெரியுது. விஷயஞானம் உள்ளவங்க கொஞ்சம் பேர் பிஜேபியில் இருக்கான், அவனுக்கு தெரியுது. 90% தெரியல. நிதியமைச்சர் பேசுகிறார், எந்திரிச்சு போகிறான்னா அவரோட மரியாதை அவ்வளோதான். மோடி பேசுனே எந்திரிச்சு போவான். ஏன்னா போக முடியாது, போலீஸ் நிற்கும் வெளியில். ஃப்ரீயாக விட்டிங்கன்னா எந்திரிச்சு போய்டும். இதுதான் சிக்கல். தமிழ்நாட்டில் இவங்க பருப்பு வேகாது. தமிழ்நாட்டில் 40 இடங்களிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும். மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலோக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி கார்த்தி.